கடவுள் ஐயப்பர் இருக்கிறத உணர்த்துற விதமா 3 நிகழ்வு பாத்தீங்கன்னா நடந்திருக்கு. இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நீங்க உண்மையாலுமே ஷாக் ஆயிருவீங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஐயப்பர் பிடிக்குன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நீங்க இந்த கார்த்திகை மாசம் எத்தனாவது வருஷம் மலைக்கு போறீங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோல ஐயப்பருக்கு பாத்தீங்கன்னா 2 விளக்கு பத்தி இருக்காங்க. அந்த 2 விளக்குமே ஒரு மாதிரி அமைஞ்சு எரியுது. இது பாத்தீங்கன்னா ஒரு தடவை நடக்கல, ரிப்பீட்டடா நடந்துட்டே இருந்திருக்கு. அது ஒரு விளக்கு அமைஞ்சு இருந்தா பரவாயில்ல, 2 விளக்குமே அதே மாதிரியே தான் ஆகுது. ரெண்டாவதா ஐயப்பனுக்கு மாலை போட்டாலே பஜனை பாத்தீங்கன்னா வைப்பாங்க. அது கன்னிச்சாமியா இருந்தா பஜனை இல்ல பூஜை பாத்தீங்கன்னா பண்ணுவாங்க. அப்படி ஒருத்தவங்க வீட்டுல 18 படி வச்சு பூஜை பண்ணிருக்காங்க. அந்த 18 படியில ஏறிற கல்புரத்தை நீங்க நல்லா பாருங்க. ஒரு பர்டிகுலர் டைம்ல சபரிமலை ஐயப்பர் பாத்தீங்கன்னா நல்லாவே தெரியுறாரு. ஃபர்ஸ்டா இருக்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஐயப்பர் பிடிக்குன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு நீங்க மட்டும் இந்த வீடியோ பார்த்தது இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்டா இருக்கிறது பாத்தீங்கன்னா ரொம்பவே சக்தி வாய்ந்த இடத்துல மட்டும் தான் நடக்கும். ஐயப்பனுக்கு பாத்தீங்கன்னா பூஜை பண்றாங்க. பூஜை பண்ணி முடிச்சிட்டு ஐயப்பனை வேண்டிட்டு சுவாமியை சரணம் ஐயப்பான்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. அங்க இருக்கிற பூ பாத்தீங்கன்னா சடனா உழுவுது. அந்த பூ பாத்தீங்கன்னா உழுவுற மாதிரியே கிடையாது. ஐயப்பனை வழிபட்டுட்டு சரணம் சொல்லும் போது மட்டும் அந்த ஒரு பூ பாத்தீங்கன்னா உழுவு.